தொடர் மழை காரணமாக சிவகங்கையில் வீட்டுச்சுவர் இடிந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக முதியவர் உயிர் தப்பினார். சிவகங்கை நகர் காந்தி வீதியில் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய அலுவலகத்திற்கான கட்டிடப் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான அஸ்திவாரம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் அப்பகுதியில் முழுவதும் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் அருகில் உள்ள வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டில் குடியிருந்த முதியவர் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து அங்கு வந்த சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் நேரில் பார்வையிட்டு தண்ணீரை வெளியேற்றி உரிய பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முதியவர் தனது வீட்டுச் சுவர் இடிந்ததற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கூட்டுறவு வங்கி அது இடிக்கப்பட்டு புது பில்டிங் கட்டுறதுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நிறைய பேஞ்சிருக்கு, இதாக தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு. அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே செவ்வறு வந்து அவங்க இடிக்கிறப்பவே முதல்ல அந்த பில்டிங் இடிக்கிறப்ப பாதி செவருக்கு இடிச்சு தான் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று மழையில் போயிருப்போம் எல்லா செவரும் விழுந்து வீட்டுக்குள்ளே நான் வசிக்கிற இடத்துலையும் உள்ள செவரும் விழுந்து கிடக்கிறது. நான் உள்ளே படுத்துன்றதுனால எனக்கு தெரியல. அடுத்து உள்ளே வர இன்னும் அது முதலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால இந்த அரசும் மத்திய கூட்டுறவு நிர்வாகம் எல்லாமே உடனடி நடவடிக்கை எடுத்து எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், எனக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து எனக்கு பில்டிங் கட்டித்தரணும்னு மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.